சின்ன பிள்ளைங்களை பார்த்து இவங்க இன்னும் திருந்தாம இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா எனக்கு 2 நாள் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மோசஸ் ஒரு மாதிரியா பேசுறான், அவருடைய பேச்சு எதுவுமே அவன் சரியில்லை அப்படின்னு சொன்னாலும், அப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா, அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, மற்றவர்களை பார்த்துதான் இன்னைக்கு ஒவ்வொன்றும் என்ன பண்றாங்க, கற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் தானாவே எதையும் கற்றுக்கொண்டது. அப்ப நான் என்ன சொல்றேனோ என் பிள்ளை பக்கத்துல இருந்து அதை பார்க்கறான். அப்ப அதுதான் அவன் மனசுல வருது. அம்மே, பெற்றோர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் வருங்கால நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நாவுகளுக்கு நாம ஒதுங்கி இருக்கும்படி செய்யும். எந்த சூழ்நிலையானாலும் எந்த நேரமானாலும் நான் வீட்டுல எப்ப அது கதவை நாம் சாத்தி கொண்டுதான் வீட்டுல இருப்பேன். ஆனாலும் ஏன் இந்த பழக்கம் எனக்கு உண்டாச்சுன்னு சொன்னா, ஆரம்ப காலங்கள் நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது எங்க அப்பா அப்படிதான் பண்ணுவாரு. ஏன்னு சொன்னா, நாங்க போய் அந்த தீபாவளி மற்ற பண்டிகைக்கு வெளியே நின்று எதையும் கேட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கதவை அடைச்சி, ஒருவேளை அந்த கதவை திறந்து யாரும் போவோம் அப்படின்னு சொன்னா அவங்க அடிப்பார். அந்த அந்த ஒரு காரணத்தினால அந்த பழக்கம் எங்களுக்கு முக்கியமா நான் அதை கற்றுக்கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. அது போலதான் நாம ஒரு பழக்கத்தை நாம கற்றுக் கொடுக்கும் போது அந்த பழக்கம் அவருக்குள்ளே உண்டாகும். அப்ப இவர்களோட நின்று பேசினா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? அப்ப இந்த வார்த்தை தான் நம்ம மனசுல வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், அவங்க மனசுல உண்டாகும். அப்ப ஏன் ஆண்டவர் அதான் சொன்னா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம பாரம்பரியமான அவர்களை பார்த்து சொல்வதை, அவர்கள் சிலை வழிபாடு அப்படிங்கெல்லாம் சொன்னாலும் அவர்கள் தன்னுடைய காரியத்திலே எல்லாம் கண்ணா இருக்கிறார்கள். அது போலதான் இந்த கபட நாவுகள் ஒரு வார்த்தை பேசும்போது அது அப்படியே ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை நீ சொல்லிட்டியா, அப்படியே அதிர்ச்சியா இருக்கும். அந்த வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய மனதில் ஒரு பெரிய பாரம். ஏன் சொன்னா, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதே கிடையாது. அப்ப திடீர்னு இந்த வார்த்தைய இவங்க கிட்ட இருந்து கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு வார்த்தை, அது ஐயா ஃபாதர் பாடும்போது, அப்ப ஏன் சொன்னா, என் வாயின் வார்த்தைய மனசுல அது காயத்தை ஆற்றும். ஒரு காயத்தை மேற்கொண்டு நான் காயத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னால், தமிழ் நாவலுக்கு நான் தப்பிவிட்டது பெஸ்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நாம போய் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கிறோம், அந்த உதவி அவங்களால செய்ய முடியல சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, அவங்க மேல் கோவப்படுறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய உண்மையான பிள்ளைகளுடைய சூழ்நிலை. அல்லேலூயா. அதான் இன்னைக்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய காரியங்கள் பார்க்கலாம். அது தேவையில்லை. இந்த ஒரு வசனத்தான் ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. ஏன்னு சொன்னா, என் ஆத்துமா அதுக்கு என்ன பண்ணும், அது கற்றுக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களோடு பவுல் சொல்லும் போது, இப்படிப்பட்டவங்களை விட்டு என்ன பண்ணீங்க, விலகுங்க. அப்ப நாம இந்த இந்த வருஷத்துல முதல்ல எனக்கு கொடுத்த இந்த தருணத்துல இந்த வார்த்தையை சொல்லி உங்களை நான் ஆவிக்குள்ளே நடத்தணும்னு சொல்லி ஒரு சின்ன எனக்குள்ளே ஒரு தாட்டு, அதன்படி நாம சொன்னா அவங்க பேச
பேசுற அந்த வார்த்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம பேசுவோம்னு சொன்னா இந்த வசனத்துக்கு அதுக்கு பிரயோஜனம் எல்லாம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொன்னா நீங்க தான் காசா கொடுக்க போறீங்க. ஒரு சிலர் சொல்றதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆமென் சொல்றது சீயமாவே அவருடைய வாக்குத்தத்தம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் சொல்லப்படும். அப்ப இந்த அதுதாங்க இன்னைக்கு நாம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க இப்படிப்பட்டவங்க இவங்க அப்படிப்பட்டவங்க அப்படியெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஆனா அவங்க இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு நம்ம விலக்கி இருக்கிறது நல்லது. ஆமா, ஏன்னு சொன்னா ஓரளவுக்கு மேல எதுவுமே பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அந்த அவங்க சொல்ற வார்த்தை ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு அந்த வார்த்தை மனசுக்குள்ள இன்னொரு இடத்துல பேச வேண்டியது இருக்கும். அப்படி நம்ம பேசும்போது என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு நாளும் அவங்க காயப்படுத்தும். ஆமென். அந்த காயப்படுத்துற வேலையை நாம் செய்ய தேவையில்லை. என்று சொன்னா நம்ம தப்பிவித்து 37ஆம் சங்கீதத்துல நீங்க இன்னொரு வசனத்தை 37 தான் நினைக்கிறேன். 37 அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறோம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதீர்கள். 37 இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வசனம் பாருங்க. 37:1 பொல்லாதவர்களை குறித்து என்ன பண்ணாத. ஏன்னா அவங்க கோபமா ஒரு ஆக்ரோஷமா இருக்கிறவங்க கிட்ட நாம இன்னும் போய் அந்த கோபத்தோட இருப்போம் என்று சொன்னா அவங்களுக்கு நமக்கு என்னதான் ஆகும்? அல்லேலூயா. என்னதான் ஆகும்? பல முறை பல நாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் தப்பிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கையை தூக்கி அந்த மாதிரி கோபமா இருக்கிறவங்களோட நான் அமைதியா போயிட்டேன். இல்லைன்னு சொன்னா என்னை எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்க தெரியாது அப்படின்னு சொல்றவங்க ஒருத்தர் சொல்லுங்க பார்க்க. கோபமா பேசுறவங்களோட நான் கோபமா பேசவே மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவரை குறித்து எரிச்சல் அடையாதுன்னு சொல்றேன். ஏன்னா நியாயக்கேடுகள் செய்யறவங்களோடு நீங்க என்ன பண்ணுங்க பொறாம கொள்ளாது. நியாயமா இருக்கிறாங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நிச்சயமா அந்த நியாயத்துக்கு ஏற்ற பலர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கிறதோ நிச்சயமா என்ன பண்ணோம் நமக்கும் ஒரு நாள் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷத்தினுடைய காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே அதனுடைய வைத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.